ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் பன்னீர் வச்சு தாங்க ஒரு ரெசிபி செஞ்சுருக்கோம். அதுக்கு நான் வந்து 200 கிராம் பன்னீர் வாங்கியிருக்கேன். அது வந்து இப்போ கட் பண்ணி பீஸாகவே கிடைக்கிது. அதுக்கப்புறம் ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காய்ச்சதும் நான் வந்து பிரியாணி இலை, பட்டை, 2 கிராம்பு சேர்த்துருக்கேன். கொஞ்சம் சோம்பு போட்டு நல்லா புரிஞ்சதுக்கப்புறம் நான் வெங்காயம் வந்து நைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். பெரிய வெங்காயம் தான் நைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். தக்காளியும் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு வெங்காயத்தை போட்டு வெங்காயம் நல்லா வதங்கணும். வெங்காயத்தை நல்லா வதக்கணும். பிரியாணிக்கு வதக்கிற அளவுக்கு பொன்னிறம் ஆகலைனாலும் கொஞ்சம் அதுக்கு முன்னாடி உள்ள ஸ்டேஜ் வரைக்குமே அது இன்னும் கொஞ்சம் நல்லா வதங்கினா தான் நல்லாயிருக்கும். ஒரு 60% அளவுக்காவது நம்ம வெங்காயத்தை நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் தக்காளி சேர்த்துக்கணும். அதுக்கு நம்ம வெங்காயம் வதங்கிட்டு இருக்கும்போதே பன்னீர் வந்து நம்ம பீஸாக தான் இருக்குது, நம்ம கட் பண்ண வேண்டியது இல்லை. பன்னீர் நம்ம முத நாளே வாங்கி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு நம்ம எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி தான் நான் வச்சுருக்கேன். இப்போ ஐஸாக தான் இருக்குது, அதனால் கொஞ்சம் முன்னாடியே எடுத்து வச்சுட்டேன். இப்போ வந்து அதை வந்து நான் வந்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்து தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன். அதை 2 தடவை 3 தடவை நம்ம நல்லா கழுவிடணும். கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டு கழுவினா கூட நல்லது தான் நம்மளுக்கு. மஞ்சத்தூள் வந்து ஒரு கிருமி நாசினி தான், அதனால் அதில் வேறு எதுவும் இருந்தாலும் நம்மளுக்கு போயிடும். அதனால் கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டு நம்ம கழுவிடலாம். அதுக்கப்புறம் இங்கிட்டு வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. வதங்கினதுக்கப்புறம் தக்காளி சேர்த்துக்கிறேன். ஒரு சின்ன தக்காளி தான் சேர்த்துருக்கேன். சின்ன தக்காளி ஒரு தக்காளி தான் சேர்த்துருக்கேன். தக்காளி வதங்குறதுக்கு நம்ம கல் உப்பு போட்டு வதக்கிக்கலாம். இல்லை நல்லா கனிஞ்ச பழமாக இருந்தால் நம்மளுக்கு டக்குன்னு வதங்கிடும். நான் இன்னும் உப்பு போடலை. இப்போ நல்லா வதங்கிக்கிட்டு இருக்குது. மசாலா ஐட்டம்ஸ்லாம் 1 பை 1 நம்ம சேர்த்துட்டு அதுக்கப்புறம் தான் உப்பு போட்டுக்க போகிறேன். நம்ம இந்த தக்காளி போட்டவுடனே நம்ம எப்போ வேணாலும் உப்பு போட்டுடலாம். கல் உப்பு போட்டு வதக்கும் போது வெங்காயம் தக்காளி எல்லாமே நல்லா வதங்கி வந்துடும். ஒரு மஞ்சத்தூள் கொஞ்சம், ஒரு 1½ ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள், ஒரு 2லேருந்து 2½ ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துருக்கேன். மல்லித்தூள் சேர்த்து அந்த எண்ணெயிலே ஒரு வதக்கிட்டு அப்புறம் நம்ம கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடும்போது நல்லா கொதித்து கிரேவி பதத்துக்கு வரட்டும். இன்னும் கொஞ்சம் கூட நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். ஏன்னா தண்ணி சேர்த்து இந்த தக்காளி வெங்காயம் கிரேவி பதத்துக்கு வரணும். அந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் தண்ணி வற்றினதுக்கப்புறமே நம்ம இந்த பன்னீர் அதில் சேர்த்துக்கலாம். பன்னீரில் நிறைய ப்ரோட்டீன் சத்து இருக்குங்க. இந்த பாருங்கள், நாங்கள் ஐஸ்லேருந்து எடுத்ததுனால உங்களுக்கு ஐஸ் தெரியுதா, இந்த மாதிரி தான் இருந்தது. இதில் வந்து நல்லா கொஞ்சம் முன்னாடியே எடுத்துகிட்டு நல்லா தண்ணி ஊற்றி கழுவிட்டு அப்புறம் தான் நான் இதில் சேர்த்துக்க போகிறேன். கண்டிப்பாக கொஞ்சம் கரம் மசாலா தூள், சிக்கன் மசாலா, மட்டன் மசாலா, இதில் எது இருந்தாலும் நம்ம கொஞ்சம் சேர்த்துக்கிட்டோம்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அது மாதிரி இதில் 2 முந்திரி பருப்பு கொஞ்சம் கசகசாவும் அரைச்சி சேர்த்துக்கணும். அப்போவும் நல்லாயிருக்கும் நம்மளுக்கு டேஸ்ட்டு. எல்லாம் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நான் வந்து கொஞ்சமாக இதுக்கு தேவையான கல்லுப்பு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு ஒரு சின்ன ஸ்பூனில் ஒரு 1/4 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். இப்போ வந்து நல்லா பன்னீர் நல்லா கிரேவி வற்றி வந்துருச்சு. இப்போ பன்னீரை வந்து நம்ம இதில் சேர்த்துக்கலாம். 200 கிராம் பாக்கெட்டு, சின்ன பாக்கெட்டு தான் வாங்கியிருக்கேன். அவ்வளோதாங்க. இதை போட்டு பன்னீர் போட்டு ஒரு 5லேருந்து 10 நிமிஷம், அதுவே அதிகம் தான். ரொம்ப நம்ம வேக வச்சோம்னா ரப்பர் மாதிரி ஆகிடும். ஸோ அதனால் ஒரு 5லேருந்து 7 நிமிஷம் வெந்தாலே போதும். இப்போ தண்ணியாக இருக்குது பாருங்கள். இந்த தண்ணி கொஞ்சம் வற்றுற அளவுக்கு நம்ம கொஞ்சம் நேரம் அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுருந்தோம்னாலே நல்லா காளான் வெந்து வந்துடும். காளானில் பன்னீர் நல்லா வெந்து வந்துடும். அவ்வளோதான். இதுக்கு வந்து சாம்பார் சாதம், ரசம் சாதம், தயிர் சாதம் எல்லாத்துக்குமே செம்ம கிரேவியாக இருக்கும். சப்பாத்தி கூட நல்லாயிருக்கும் நம்மளுக்கு. நான் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு உப்பு காரம் செக் பண்ணி பார்த்துட்டு நான் ஒரு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்க போகிறேன். அதுக்கு இடையில நான் கொஞ்சம் கிண்டி விட்டுக்கிட்டே தான் இருப்பேன். பிடிச்சிடக்கூடாது இல்லையா, அதனால் நம்ம விட நம்ம வந்து அதை கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும். அவ்வளோதாங்க. நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்தோடனே நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். சூப்பரான பன்னீர் கிரேவி நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு. சுற்றி சத்தம் தாங்க இந்த வீட்டில். வீடியோ பேசுகிறதுக்கே கொஞ்சம் இதுதான். அவ்வளோதாங்க. சூப்பரான பன்னீர் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதே மெத்தடில் செஞ்சு பாருங்கள். இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வரையில் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிட வேண்டியதுதான். சூப்பரான பன்னீர் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. தேங்க்யூ.